பீப்புள்ஸ் ஐ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் ஐ நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு தொகுதியாக கள நிறுவனங்களை தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்கோம். அப்படி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியோட கள நிலவரத்தை பார்க்க போகிறோம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் வேட்பாளராக இருக்காங்க? திமுக கட்சி சார்ந்த CN அண்ணாதுரை அவர்கள், அதிமுக கட்சி சார்ந்த கலியபெருமாள் அவர்கள், அப்புறம் பாஜகவை சார்ந்த திரு அஸ்வத்தாமன் அவர்கள் இருக்காரு. நாம் தமிழரில் ரமேஷ் பாபு இருக்கார். ஓகே, இந்த 4 பேர் தான் பிரதான ஒரு கட்சியோட வேட்பாளராக இந்த தொகுதியில் இருக்காங்க. திருவண்ணாமலை தொகுதியை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தொகுதி ஒரு ஆன்மீக பூமினே நம்ம சொல்லலாம். நிறைய ஆன்மீக தலங்கள் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாத இந்த தொகுதியில் இந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் அப்படிங்கிறது விவசாயமாக இருந்தது. இப்போ தண்ணி இல்லை, வறட்சியின் காரணமாக இந்த மக்கள் திருப்பூர், சென்னை இந்த மாதிரியான இடங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக வெளியில் போகிறதா சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா தனிநபர் வருவாய் பார்த்திங்கன்னா தொழில் ரொம்பவே பின்தங்கி இருக்குன்னே சொல்லலாம். அந்த மக்களுடைய வருவாய், தனிநபர் வருவாய்ன்றது ரொம்ப பின்தங்கிய நிலையில் தான் இருக்குது அப்படின்றது தான் நம்மளுக்கு தகவலாக இருக்குது. இந்த தொகுதியில் மொத்தம் 15,21,000 வாக்குகளுக்கு மேலே இருக்காங்க. கடந்த முறை இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் திமுகவுடைய தற்போதைய வேட்பாளர் CN அண்ணாதுரை அப்படிங்கிறவர். இப்போ மறுபடியும் அவர் தான் களத்தில் இறக்கியிருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கலியபெருமாள் அப்படிங்கிறவர் பெரிய ஒரு வேட்பாளராக அந்த தொகுதியில் பார்க்கப்படலை. காரணம் என்ன அப்படின்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த தொகுதியில் ஏற்கனவே எம்பியாக இருந்தவங்களும் இப்போவும் களத்தில் இருக்காங்க. ஆனாலும் கூட இவங்க எனக்கு அந்த வாய்ப்பை வேணும் அப்படின்னு கேட்டு யாருமே வாங்கலை. தலைமையும் அந்த மாதிரி ஆட்கள் தேடி பார்த்து கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் இப்போ இவர் கொடுத்துருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியோட தீவிர ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வேட்பாளர் பாஜகவை சார்ந்த திரு அஸ்வத்தாமன். அவர் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முகமாக இருக்கார். விவாத நிகழ்ச்சிகளையும் சரி, அடுத்ததான் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரியான ஒரு பரிட்சமான ஒரு முகமாகவும் இருக்கார். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு போட்டியாக பார்க்கப்படுறது திமுகவை சார்ந்த CN அண்ணாதுரை. அவர் இப்போ எம்பியாக இருக்கார். அவர் கூட அண்ணாதுரை போன ஆண்டும் அவர் எம்பியாக தான் இருந்திருக்காரு. இந்த ஆண்டும் இருக்காரு. அவர் எப்படி வெற்றி பெறுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் அதை எப்படி ஏற்றுப்பாங்க? இல்லை, மக்களுடைய கருத்து என்னன்னா இது சிட்டிங் அமைச்சர் அப்படிங்கிறது ஒரு முக்கிய தொகுதி. அவர் ஏவா வேலு இருக்கார். அவரோட இது தொகுதி அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால ஏற்கனவே அவங்க நல்ல பலத்தோடு இருக்காங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக. இவர் ஒரு முதலியார் சமூகத்தை சேர்ந்தாலும் மற்ற சமூகத்தோட வாக்குகள் திரு CN அண்ணாதுரைக்கு ஈஸியாகவே இங்கே கன்வெர்ட் ஆகுது. ஆனால் இப்போ ஒரு புதிய சிக்கல் என்ன அப்படின்னா பாஜக இந்த ஆன்மீக பிரச்சனைகளை தொடர்ந்து கையில் எடுத்திருக்கு. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை தட்டி கேட்குறதுலேருந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து பாஜக கையில் எடுத்துக்குது. அதுவும் இல்லாத திரு CN அண்ணாதுரைக்கு போட்டியாக நம்ம பார்க்க போகிறது திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவர் அந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச முகமாக இருக்கார். இப்போ நமக்கே தெரியுதில்ல, அவர் விவாதங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ நம்ம அண்ணாதுரை அப்படின்றவர் அவர் அவ்வளோமா நமக்கு வெளிச்சமான இல்லை. ஆனால் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பலமாக இருக்குது திமுக தான். எல்லாருமே சொல்கிறது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்பு இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இந்த இடத்துல அஸ்வத்தாமனுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சில தொகுதிகள்லாம் பார்க்கலாம். ஜோலார்பேட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில தொகுதிகள்லாம் அந்த இடத்துல பாமகவுடைய வாக்கு வங்கிகள் அதிகமாக இருக்குது. கலசப்பாக்கம் இந்த மாதிரியான தொகுதிகள்லாம் பாமகவுடைய வாக்கு வங்கி இருக்குது. அவங்க அந்த கூட்டணியில் இருக்காங்க. அப்படின்றப்போ அவங்களுக்கு அந்த வாக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பாமக இப்போ ஓரளவுக்கு பலமாக இருக்குது திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும். என்ன காரணம்னா இப்போ இந்த நாயுடு மங்கலத்தில் அக்னி கலசம் பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையில் தலையிட்டு பாமக திரும்பவும் அந்த அக்னி கலசத்தை நிறுவனது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அந்த இடத்துல நடந்தது. அதுவும் இல்லாத திருவண்ணாமலை மாவட்டத்தை 2ஆக பிரிக்க வேண்டும்னு பாமக அந்த இடத்துல போராட்டம் நடத்தியிருக்கு. ஸோ இப்போ பாஜகவுடைய வாக்குகள், மக்களுடைய அதிருப்தி வாக்குகள், பாமகவுடைய வாக்குகள் இது எல்லாமே அஸ்வத்தாமன் அவர்களுக்கு போய் சேரும். அதனால இதை தாண்டி வாக்குகள் எங்கேயாவது இருந்து வருமா? ஆமாம், அவங்க பார்த்திங்கன்னா இப்போது AC சண்முகம் இருக்கார்ல, முதலியார் சமூகத்தை சார்ந்த வாக்குகள் திரு AC சண்முகம் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அங்கே நிறைய இருப்பாங்க. அந்த வாக்குகளும் திரு அஸ்வத்தாமன் அவர்களுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால தான் CN அண்ணாதுரைக்கு அவர் தான் இப்போ அந்த இடத்துல பிரதான வேட்பாளர், வெற்றி வேட்பாளர்னு கூட சொல்லப்பட்டாலும் கூட அவருக்கு மிகப்பெரிய டஃப் கொடுத்து இந்த இடத்துல வரணும் அப்படின்னு வாய்ப்பு இருந்தால் திரு அஸ்வத்தாமன் அவர்கள் தான் அந்த இடத்துல இருக்கார். மக்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. நம்மளும் பார்க்குறோம் களத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாத திமுகவுடைய மிகப்பெரிய பலம் பார்த்திங்கன்னா ஏவா வேலோட அந்த மாவட்டத்தோட சொந்த தொகுதி. அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதை தொடர்ந்து நீடிக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி
அதிமுக வேட்பாளர்கள் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. திரு வனஜா அப்படின்றவங்க அவங்க நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ இருந்த அதிருப்தி வேற. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஜக விசஸ் திமுக இந்த நிலை தான் தொடருது. இதில் வந்து திமுக இந்த தொகுதியில் பலமாக இருக்குது. அதை முறியடிக்கிற வேலையில தான் பாஜக வந்து முழு முதலாக இருக்குது. இதில் இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக நம்ம பார்த்தது இப்போ சொன்னோம்ல பாமகவுடைய ஓட்டுகளும் அப்புறமா வந்து இந்த ஆன்மீக பூமின்றதுனால அந்த இந்து மக்களுடைய கடந்த ஆண்டுல இவங்க இப்போ இந்த கட்சி இதுல இருக்கிறவங்க இந்த எலெக்ஷன்ல இருந்தவங்க கடந்த ஆண்டுல எதனா மக்களுக்கு பண்ணியிருக்காங்களா? அது மக்கள்கிட்ட இருந்து எதனா கருத்து உங்களுக்கு வந்திருக்கா? இல்லை, அதான் மக்கள் வந்து சொல்றது என்னன்னா ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து திரு ஏவாவேலோட சொந்த தொகுதி அப்படின்னா அவரும் கொஞ்சம் ஃபண்டிங்லாம் அந்த இடத்துல பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் திமுகவுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கிறதா பேசப்படுது. ஆனாலும் கூட சில ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் இந்து மக்களுக்கு எதிராக தான் அந்த பகுதிகளில் ஒரு சில முரண்பட்ட கருத்துக்கள் தொடர்ந்து நிலவுவதால் திமுக வந்து ஒரு இந்து விரோதம் அப்படின்ற மாதிரியான கட்டமைச்சு வச்சிருக்கிறதுனால பாஜகவுடைய வாக்கு வங்கி அங்கே அதிகரிச்சிருக்கு. அது கூட இப்போது வந்து பார்த்திங்கன்னா பாமக சேர்ந்துருக்கு. திரு ஏசி சண்முகம் அவங்களோட வாக்குகள் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன ஆக போகுது, அஸ்வத்தாமன் அவர்களுக்கு கன்வெர்ட் ஆக போகுது. அப்போது இந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது 2 பேருக்குமே சமநிலையில் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஆனாலும் திமுக பலமாக இருக்குது. அந்த இடத்துல திமுக பலமாக இருக்குது. அதை முறியடிக்கிற வேலையில் தான் திரு இவர் அஸ்வத்தாமன் அவர்கள் இருக்கார். மக்களுடைய தீர்ப்பு என்னவாக இருக்குன்னு நம்ம வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். ஆனால் கள நிலவரம் இப்படி தான் இருக்குது. திமுக அந்த இடத்துல பலமாக இருக்குது. திமுகவான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனாலும் திரு அஸ்வத்தாமனுக்கு நம்ம இப்போ சொன்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே கம்பல்சரி நடந்ததுன்னா அவர் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதான் இந்த திருவண்ணாமலை தொகுதியோட தற்போதைய கள நிலவரமாக இருக்குது. மீண்டும் ஒரு கள நிலவரத்தில் உங்களை சந்திக்கிறோம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.